வெல்கம் டு மீராஸ் மெத்தட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால இது ஒரு சமையல் வீடியோ. சரி ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. ஓகே, திஸ் இஸ் மை சன் நிவிஷ். ஓகே ஃபைன். இந்த வீடியோவில் நான் ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பிரியாணி வந்து நான் எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை எடுத்து பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கிலோ சிக்கனுக்கு 3 பெரிய வெங்காயம், 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சியும் பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டும் தனித்தனியாக அரைச்சி கூட எடுத்துக்கலாம், அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ 1 கப் கொத்தமல்லி, 1 கப் புதினா, 2 பச்சை மிளகா, அப்புறம் 1 கப் தயிர். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2-3 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட நான் 1/2 கிலோ சிக்கனும் 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, நீங்கள் எந்த பிரியாணி மசாலா வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூடவே கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு, உங்களுக்கு தேவையானது எதுனா இதோ போட்டுக்கலாம். ஸோ இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இது கூடவே பட்டை, லவங்கம், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்க்குறேன். ஸோ இப்போ நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த வாட்டி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஸோ நான் முன்னே ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஞ்சியும் பூண்டும் தனித்தனியாக அரைச்சி சேர்த்திங்கன்னா அது நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த இஞ்சி பூண்டு வணக்கிறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. ஸோ இது நல்லா வணங்கணும். நல்லா வணங்கி அந்த ஆயிலெலாம் தனியாக வரணும். அந்த டைமில் புதினா சேர்த்துக்கலாம். ஸோ புதினாவும் நல்லா வணங்கின வாட்டி நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. ஸோ தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வணங்கின வாட்டி நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா. நான் காரம் கம்மியாக வேணும், குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்காக பச்சை மிளகா கம்மியாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாவும், ரெட் சில்லி பவுடர், எவரெஸ்டோடது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சிக்கன் ஆட் பண்ணுங்கள். இப்போது சிக்கன் சேர்த்த வாட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணி 2 நிமிஷம் கழித்து சிக்கன் ஆட் பண்ணுங்கள். சிக்கன் ஆட் பண்ணி 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்து தண்ணி விட்டுருக்கு சிக்கன்லேருந்து. சிக்கனும் பாதி நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஜீரக சம்பா ரைஸு, நீங்கள் பாஸ்மதி ரைஸுக்கும் இதே அளவு தான். ஸோ இப்போது மொத்தத்துக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஆனால் நீங்கள் 1/2 டம்ளர் இல்லைன்னா 1 டம்ளர் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கன்லேருந்து உங்களுக்கு தண்ணி விட்டுருக்கும். ஸோ அதுக்கு கணக்குப்படி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே அரிசி ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு மூடி வைக்கிறேன். இப்போ நான் பாத்திரத்தில் பண்ணுறனால நான் 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வைக்கிறேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மூடிட்டு 2 விசில் விடலாம். ஸோ நான் பாத்திரத்தில் பண்ணுறதுனால மூடி வைக்கிறேன். இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து தண்ணியெலாம் இஞ்சி இருக்குது, பாதி அரிசி வெந்துருச்சு. ஸோ இது மேலே நான் சிம் போட்டுட்டு தம் வைக்க போகிறேன். ஸோ இப்போ நான் ஒரு 7 to 8 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தம் வைக்க போகிறேன். இப்போது தம் வச்சு முடித்த வாட்டி 8 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக வெந்திருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, அரிசியெல்லாம் ஒட்டவே இல்லை. ஸோ இது ஒட்டாததுக்கு காரணம் நம்ம கடைசியாக அந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறோம் இல்லையா, அதுதான். ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். சாப்பிடு.